ஏஆர் ரஹ்மான் திடீர்னு வெளியில ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆயிட்டாரு, அப்போலோல ரொம்ப சீரியஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நியூஸ் பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா நல்லா தானே இருந்த மனுஷன், நிறைய கன்சர்ட் எல்லாம் போயிட்டு இருக்காரு, படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, கரண்டா இவ்வளவு பிஸியா இருக்கிற ஒரு பர்சன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 மாதிரி எல்லாருக்குமே ஆனதுனால போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நெஞ்சு வலியா அட்மிட் ஆயிருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னது எல்லாமே ரூமர். ஆக்சுவலி அவருடைய ஹெல்த் கண்டிஷனை சிஎம் அவர்கள் கூட வந்து என்கொயரி பண்ணியிருக்காரு. என்ன ஆச்சு, அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அவருக்கு ஒன்றும் இப்ப பிரச்சனை இல்லை, சீக்கிரமா வந்துருவாரு, ரெக்கவர் ஆயிடுவாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் அபிஷியலா பாத்தீங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மானுடைய மகனே வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இல்லை, நீங்க எல்லாரும் வந்து பிளஸ் பண்ணிருக்கீங்க எங்க அப்பாவுக்காக, நாங்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், கடமைப்பட்டிருக்கணும், எங்க அப்பாவோட ஹெல்த் இப்ப நல்லா இருக்கு, ஒன்றும் இல்லை, டாக்டர் வந்துட்டு நீர் சத்து குறைபாடு இருக்கு அதனாலதான் அவர் அட்மிட் பண்ணிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை, அது இப்போ ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி அவர் ஒரு அறிக்கையாவும் சொல்லியிருந்தாரு, அதாவது ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி அவர் ரொம்ப தெளிவா அவர் சொல்லிட்டார்ல. இதே விஷயத்த அப்பலோ சைட்ல இருந்தும் அவங்களும் வந்து ஒரு ஷீட்டா கொடுத்தாச்சு. ஸோ இதுல எந்த இஷ்யூஸும் கிடையாதுங்க, எப்பவுமே வர மாதிரி ஒரு ரெகுலர் செக்அப் தான், நாங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம், அவரு ஆல்ரைட், அவருக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஒரு பெருமூச்சு. அது மட்டும் இல்லாம எக்ஸ் வலைதளங்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்து இன்ஸ்டால சோசியல் மீடியா பக்கங்கள் அனைத்திலும் ஐயோ ஏஆர் ரஹ்மான் ப்ளீஸ் நீங்க வந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரேயர்ஸ். அது மட்டும் இல்லாம அவருக்கு இன்னொரு விஷயமும், நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க, ஒரு வருஷத்துக்கு எக்கச்சக்க படங்கள்ல கமிட் ஆறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, வயசாகும் போது நம்மளும் ஹெல்த்தை பார்த்துக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்க வேண்டாம், கொஞ்சம் ஒர்க் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான் பாடி இருக்கிற பாட்டை நிறைய சூப்பரா இருக்கும், பட் உங்களுக்குன்னு சில ஃபேவரட்ஸ் இருக்கும்ல, அது என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், எல்லா விஷயத்தையும் குட்டியா நான் உங்களுக்கு வந்து சேர்க்க போறேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching. Bye bye.